எது மெயின் போர்ஷன் இங்கிலீஷா அந்த போர்ஷன் திரும்ப மெயின் போர்ஷன் 3 பகுதிகள். ஒன்று, வங்கக்கடல் பகுதிகளிலே இன்று நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 8:30 மணி வாக்கில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 22ஆம் தேதி அக்டோபர் மதியம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வட தமிழக, புதுவை மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது டிப்ரெஷன். அதற்கு அடுத்த 24 மணி நேரம், அதாவது நாளை மதியத்திலிருந்து 22ஆம் தேதி அக்டோபர் மதியத்திலிருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக, புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையும் வாய்ப்பு, அதாவது டீப் டிப்ரெஷன், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இது வங்கக்கடல் பகுதி. அதே வங்கக்கடல் பகுதியில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடல் பகுதி பார்த்தீங்கன்னா நேற்று 20ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் அது அதே இன்டென்சிட்டி, தட் இஸ் அதே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிலவுகிறது. மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. இது அரபிக்கடல் பகுதியில் இருக்கின்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை குறித்த அப்டேட். 21, 22ஆம் தேதிக்கு மாத்திரம் நம்ம அதி கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். டீப் டிப்ரெஷன் ஆகும் பொழுது திரும்பவும் இந்த மேப்ஸ் எல்லாம் we will update. சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல சென்னையில இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு? ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. சென்னையில இருந்து இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளவு மழை? ரெட் அலர்ட் ராமநாதபுரம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்கோம். அதில் இன்னைக்கு வந்து 17 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாயிருக்கு. அதிகபட்சம் 17 சென்டிமீட்டர். பாம்பனில் 15 சென்டிமீட்டர், மண்டபத்தில் 14 சென்டிமீட்டர். இன்று காலை 8:30 மணி அளவோடு முடிந்தது. இன்றைக்கும் அதிகன மழை எதிர்பார்க்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 சென்டிமீட்டர், மேடவாக்கத்தில் தான் 10 சென்டிமீட்டர் பதிவாயிருந்தது. இப்போ நீங்கள் அரபிக்கடலையே டிப்ரெஷன் இதோ மேலடுக்கு சுழற்சியும் இருக்கு, பிளஸ் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. அதாவது முதல்ல மேலடுக்குகளில் இருக்கின்ற மேலடுக்குகள் இருக்கின்ற சுழற்சி தான் வந்து சாதகமான சூழல் நிலவும் பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும். ஆனால் எப்போவுமே இந்த சீசன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பகுதியில் இந்த காற்றழுத்த சுழற்சி இருந்துட்டு தான் இருக்கும். சைக்ளோனிக் சர்க்குலேஷன்னு சொல்லுவோம். அந்த சுழற்சி இங்கே இருந்துகிட்டே இருக்கும். பர்டிகுலராக அக்டோபர் மாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வட்டோரியல் ட்ரஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த சுழற்சிகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 24th அந்த டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன் வந்து புயலா மாறதுக்கான காரணம் 24th அன்னைக்கு தெரியுங்களா? நாளை டீப் டிப்ரெஷன் அடுத்த ஸ்டேஜ் வந்து புயல் தான். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 24thங்களா? அதாவது நாளைக்கு நமக்கு ஓரளவுக்கு சரியா சொல்ல முடியும். டீப் டிப்ரெஷனோட அடுத்த ஸ்டேஜ் நாளைக்கு தான் சொல்ல முடியும். பட் டைலூட் பாசிபிள் இருக்கு. டிப்ரெஷன் ஆன உடனே நம்மளால அத சொல்ல முடியும். ஓ டைலூட் ஆக பாசிபிள் இருக்குங்களா? அதாவது பல மாடல்ஸ்
நம்ம எல்லாமே வந்து ஃபோர்சி பண்ணுறது வந்து கணினிசார் கணிப்புகள் தான், நியூமரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடல்ஸ். ஒரு 10 மாடல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாடலும் ஒரு மாதிரி சொல்லும். அதில் ஒரு டைவர்ஜன்ஸ் இருக்கும், அதாவது பரந்த ஒரு ஏரியாவை அது குறிப்பாக சொல்லும். ஆனால் நம்ம தரவுகளையும் நம்ம பார்க்கணும். எப்படின்னா ஐஎம்டியில் கோஸ்டல் கடலோர பகுதிகளில் நிறைய அப்சர்வேட்ரிஸ் இருக்குது. அந்த அப்சர்வேட்ரிஸ்லாம் நமக்கு வந்து காற்றின் அழுத்தம், காற்றின் வேகம், திசை இதெல்லாம் காணிச்சிட்டே வரும். ஸோ அந்த 24 மணி நேரத்தில் ப்ரெஷர் டிபார்ச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரெஷர் எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தரவு நம்மகிட்ட கிடைச்சா எந்த இடத்தை நோக்கி அந்த ஒரு சிஸ்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். நாம் அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த இடத்துல அந்த ப்ரெஷர் டிபார்ச்சர் 24 மணி நேரத்திலே இந்த காற்றின் அழுத்தம் எந்த இடம், எந்த திசையில் அந்த காற்றின் அழுத்தம் இருப்பதிலேயே குறைவான அளவு எங்கே குறையுதுன்னு பார்த்துட்டே இருப்போம். அது நமக்கு ஒரு டிப்ரெஷன் ஆகும்போது கொஞ்சம் சொல்ல முடியும் நல்லா.